நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெரி குட் மார்னிங் சார். வாங்க மிஸ்டர் ஏசி. சார் நான் ஏசி இல்லை சார், நான் ஜேசி, ஜாயின்ட் கமிஷனர். அப்பா நான் உன் பதவியை சொல்லப்பா, உன் பேரை சொன்னேன். அருணாச்சலம் ஏசி. உண்மையிலே சொல்றேன், நீங்க ரொம்ப ஒரு வேடிக்கையான ஆளு. வீட்டுக்கு ஒரு ஆள் இது மாதிரி இருந்தா போதும் சார், சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், எந்த நோயும் வராது. என்னப்பா வீட்டுக்கு ஒரு மரம் வளருங்கன்னு சொல்ற மாதிரி வீட்டுக்கு ஒரு ராஜசேகர வழக்கு சொல்றியா? அப்படிலாம் இல்ல, சும்மா தான் சொன்னேன் சார். ஆமா, சரவணன் சாப்பிட்டாரா? இன்னும் இல்லப்பா, என்னான்னு தெரியல. போன் அடிச்சா வரேன்னு சொல்றான், ஆனா வரவே மாட்டேன்றான். ஓ, ஒருவேளை எங்கேயாவது படிச்சுட்டு பாருன்னு நினைக்கிறேன். அவரு என்னத்த படிச்சு கிழிக்க போறாரு? நல்லா கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டு தூங்கிட்டு இருப்பான். இல்ல சார், அவர் நார்மல் புக்ஸ் எதுவும் படிக்கல. ஐ திங்க் ஹீஸ் ரீடிங் எ டைரி. 2-3 தடவை மெய் மருந்து படிக்கிறத நானே கவனிச்சிருக்கேன். என்னப்பா, நான் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன், நான் இதை கவனிக்கலையே. நீ எப்போது தான் வர, நீ எப்படி கவனிச்சாய்? இல்ல, அதுக்கு நான் பதில் சொன்னேன்னா வீட்டுக்குள்ளேயே அப்புறம் போலீஸ் வேலை பாக்குறேன்னு கிண்டல் பண்ணாலும் பண்ணுவீங்க. am I right? அதுவும் சரிதான். ஏன்பா அவ அப்படி என்னதான் படிக்கிறான்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சார் முதல்ல சாப்பிட்டு போங்க. நீ கண்டினியூ பண்ணி, நான் அவனை இஸ்துக்குன்னு வந்துடுறேன். சரி சார். சரி சரோ, என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஒன்றும் இல்லையே. சாப்பிட கூட வரல? பசிக்கல தாத்தா, நான் அப்புறமா சாப்பிட்றேனே. ஓ சரி, என்ன படிச்சுட்டு இருக்கிற? படிச்சுட்டு இருந்தானா? நானா? Are you kidding? கமான் ஐசே, நான் தான் பார்த்தேனே, எதுக்கு மறைக்கிற? சரி சரி, படிச்சுட்டு இருந்தேன்னா, ஆனா அது என்னோட பர்சனல் தாத்தா. இத ஒண்ணு கத்துங்கடா, எனக்கு தெரியாம அப்படி என்னடா உனக்கு பர்சனல்? எடு அத வெளியில. இப்ப என்ன, உனக்கு அது என்னன்னு தெரியணும். or else you won't leave me, அதானே? எஸ் மை டியர் பேரா. அது எங்க அம்மாவோட கிஃப்ட், போதுமா? கிஃப்டா? என்னப்பா சொல்ற? நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் தாத்தா, ஆனா ஃபுல்லா படிச்சுட்டு அப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். அப்படியா? அப்படி என்ன படிச்சிட்டு இருக்க? ஓகே ஓகே, நான் சொல்றேன். அது எங்க அம்மாவோட லைஃப் அண்ட் லவ் ஹிஸ்டரி. அவங்க லைஃப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்காண்டி எழுதுனது. ஓ, யூ மீன் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் மீனாட்சி அண்ட் சரவணன்? யா தாத்தா, டு யூ பிலீவ் தட்? வெரி குட் வெரி குட். யூ நோ சம்திங் தாத்தா, எங்க அம்மா அப்பா நான் கனடால இருக்கும்போது லவ் பண்ணதோட இப்பதான் அவங்கள ரொம்ப லவ் பண்றேன் தாத்தா. இந்த நேரத்துல அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன். யூ நோ சம்திங், தே ஆர் கிஃப்டட்னு தோணுது. அவங்களோட லைஃப் வேற யாருக்கும் வராது தாத்தா. வாழ்க்கையில எல்லாத்தையும் ரொம்ப ரசிச்சு அனுபவிச்சு வாழ்ந்திருக்காங்க இல்ல? எஸ், ஐம் சோ இம்ப்ரெஸ் தாத்தா. படிக்க படிக்க அவங்க மேல உள்ள மரியாதையும் லவ்வும் கூட்டிகிட்டே இருக்கு தாத்தா. தாத்தா, உன்னை பத்தி நிறைய எழுதியிருக்காங்க தாத்தா. இதுல இருந்து ஒரு விஷயம் தெரியுது, நீ இல்லைன்னா சரவணன் மீனாட்சி இல்ல தாத்தா. தேங்க்ஸ் அ லாட் தாத்தா ஃபார் த கிரேட் சப்போர்ட். சரோ, என்னப்பா, என்ன திடீர்னு இவ்வளவு எமோஷனல் ஆயிட்ட? இல்ல தாத்தா, உண்மையை தான் சொல்றேன். அவங்க லைஃபுக்கு நீ தான் பெரிய பேக் போனா இருந்திருக்க. இப்போ என் லைஃப்க்கு நீ வேணும் தாத்தா. ஷுவர்டா. என்னடா இப்படி சென்டிமெண்டா பேசிட்டு இருக்கிற? ஃப்ரீயா விடு மாமே, ஃப்ரீயா விடு. ஏன் தாத்தா, அம்மா சின்ன சின்னதா நிறைய இன்சிடென்ட் எழுதியிருக்காங்க. அதுல உனக்கு மறக்க முடியாத நிகழ்வு ஏதாவது ஞாபகம் இருக்கா தாத்தா? ஏன் இல்லாம, plenty of incidents. ஓ தாத்தா ப்ளீஸ்
கேன் யூ ஷேர் வித் மீ உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கு இன்சிடென்ட் ப்ளீஸ்? உன் அப்பாவை நானே ஹீரோ மாதிரி பார்த்த சம்பவம் ஒன்று இருக்கு. இந்த நாட்டில் எந்த ஆம்பளையும் இது வரைக்கும் செய்யாத ஒன்று. இன்ஃபேக்ட் அவ என்கிட்ட கூட இப்படி செய்ய போறேன்னு டிஸ்கஸ் பண்ணி கூட முடிவு எடுக்கல. அது அவனுடைய சொந்த முடிவு. அது என்ன தாத்தா? தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு தான் கல்யாண நகைகள்லாம் வாங்கி தருவேன்னு வட்டிக்கு பணம் வாங்கி மீனாட்சிக்கு 100 பவுண்ட் நகை வாங்கி கொடுத்தான். He believed in his love, nothing else. அன்னைக்கு என் பிள்ளைய பார்க்கறதுக்கு எனக்கே பெருமையா இருந்தது. He was like an hero at that time. சுயமா இருக்கணும்னு அவனுடைய எண்ணம் எனக்கு அன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி என் மருமகளை நினைச்சு காலம் முழுசும் பெருமைப்படுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. வாட் இஸ் தட்? உன் அப்பா சிங்கப்பூர் போன நேரத்துல பணத்துக்கு வட்டி கட்டலன்னு பாலவாக்கம் பாபுன்னு ஒரு ரவுடி என்ன ரோட்ல வச்சு கும்மிரிட்டான். வாட்? குமரி? ஐ மீன் பின்னி பெடல் எடுத்துட்டான். வாட்? அடிச்சே அடிச்சிட்டான். இவன் கூட இப்படி ஒரு ஏழு கொட்ட வேண்டியது. அடிச்சிட்டானா? Are you serious? You didn't call the cops? இல்ல, அந்த கேவலத்தை நான் அவர்கிட்டயும் சொல்லல. ஆனா அவங்க அம்மா புத்திசாலி, கண்டுபிடிச்சிட்டா. Then what happened தாத்தா? உடனே எல்லா நகையும் வித்துட்டு பணத்தை ரெடி பண்ணி அந்த பாபு முகத்துல விட்டு எரிஞ்சிட்டா. ஓகே ஓகே, வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துறீங்க. ஆனா அடிச்சதுக்கு you didn't give it back? உன் அம்மா மாதிரியே நீயே யோசிக்கிற சரோ. என்ன தாத்தா? யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல மீனாட்சி அந்த ரவுடி மூஞ்சல வச்சா பாரு ஒரு அறை. என்ன தைரியம், என்ன தைரியம். சபாஷ் தாத்தா, what a brave woman she was இல்ல? நானும் அப்படிதான் சரோ நினைச்சேன். யாருக்கும் பயப்படாம தப்புன்றத தட்டி கேட்டா பாரு. அதுக்கு காரணம் அவன் மனசுல இருக்கிற நேர்மை. என் மாமாவைய அடிச்சேன்னு கேள்வி கேட்டா பாரு. அங்கதாண்டா அவக்குள்ள இருந்த பாசம் புரிஞ்சுது. I admired my daughter-in-law that day. Actually, she is not my daughter-in-law. She is my daughter. தாத்தா, don't cry. உனக்கு நான் இருக்கேன் எப்பயும். ஓகே? Don't cry, darling. Love you, தாத்தா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஏகஹாரம் தீபம் தரிசயாமி நமஸ்தரக்ஷாம் தாரயாமி. சக்தி சரவணன். சக்தினா ஆதிபராசக்தி. அவளோட பையன் சரவணன். அம்மாவோட பேரையும் மகனோட பேரையும் சேர்த்து வச்சிருக்கேள். ரொம்ப விசேஷமானது. பேருக்கேத்த மாதிரி அம்மா மேல ரொம்ப பாசமா இருப்பானே. சுவாமி, நீங்க வெறும் புரோகிதம் மட்டும்தானா இல்ல ஜாதகமும் பார்க்கறது உண்டா? புரோகிதம் மட்டும்தான். ஏன் கேட்கிறேள்? இல்ல, நீங்க ஜாதகமும் பார்க்கலான்னு சொல்ல வந்தேன். எங்க சரவண அம்மா மேல பாசமா இருப்பானு டெங் நெத்தியடி அடிக்கிறீங்களே. சாமி, சரவணனுக்கு பொண்ணு பாக்குற விஷயமா எங்களுக்கு உதவி பண்றேன்னு சொன்னீங்களே. சொல்லி இருந்தேன் தான். ஆனா இப்ப அது கொஞ்சம். என்ன என்ன இழுக்கிறீங்கோ? உங்கள் மாதிரி கோவிலுக்கு வர ஒருத்தர் நல்ல மாப்பிள்ளையா இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தார். நானும் உங்க பேரனை பத்தி சொல்லலான்னு இருந்தேன். இப்ப என்னாச்சு சாமி? நான் பேசுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு வேற ஒரு இடத்துல நிச்சயம் ஆயிடுத்து. சிரிப்பு இல்ல தாத்தா, நம்ம ராசி. ஓஹோ, பேஷ் பேஷ், ரொம்ப நன்னா இருக்கு. சிரிக்காதடா. தம்பி என்ன சொல்றார்? என்னத்த சாமி சொல்றது? நாங்க உப்பு விற்க போனா மழை பெய்யுது, மாவை விற்க போனா காத்தடிக்குது. பாட்டி, வேணா இப்படி பண்ணலாமா? நீண்ட நாள் திருமணம் ஆகவில்லையா? கவலை விடுங்கள், நாங்கள் பெண் பார்க்க வருகிறோம். எங்கள் ராசி உங்கள் பெண்ணுக்கு உடனடியாக வரனை அமைத்து தரும். தாத்தா
செம்ம பிசினஸ் தாத்தா. என்ன ஓகேயா? ம்ம். டேய், இப்ப நீ வாங்க போற. சார் கவலையை விடுங்கோ, சீக்கிரமே உங்க பேரனுக்கு நல்ல நேரம் பிறக்கும். ரொம்ப நல்லது சாமி. சரிம்மா. ஏண்டா உனக்கு எல்லாமே விளையாட்டா? ஏன் கோவப்படுறீங்க ராஜசேகர்? உங்க பேரை உங்கள மாதிரி தானே இருப்பான். கடவுளே, ஐயரு சொன்ன மாதிரி என் பேரனுக்கு சீக்கிரமே ஒரு நல்ல நேரத்தை காட்டுப்பா. காட்டியாச்சு சார், ப்ரோ காட்டியாச்சு. வாங்க ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் சார், டோன்ட் வரி, உங்க பேரனுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சாச்சு. டேய் வேணாண்டா, ஒரு தடவை இல்ல 2 தடவை இல்ல 3 தடவை உன்னை முழுசா நம்பி நாங்க ஏமாந்துருக்கிறோம். உன் கமிஷனை வேணாலும் நான் உன் கையில கொடுத்துறேன்டா. எங்களை கை விட்டுடுறா சுவாமி. சார், இது வரைக்கும் பாஸுக்கு பொண்ணு அமையாதது காரணம் நான் இல்ல, நீங்க தான். ஐயோ, கரெக்ட் தான்டா. உன்ன மாதிரி ஒரு உதவாக்கற புரோக்கரை ஃபிக்ஸ் பண்ணது நான் தானே. கரெக்ட் தான். நம்பி இருக்கணும் சார், நம்பி இருக்கணும். என்ன நீங்க முழுசா நம்பி இருக்கணும். அப்பதானே என் வேவ்லென்த் உங்க கூட ஒழுங்கா ஒர்க் அவுட் ஆகும். நீங்க புரோக்கரை நம்பாம ஒரு புரோகிதரெல்லாம் நம்பி இருக்கீங்க. அப்புறம் எப்படி என் வேவ்லென்த் உங்க கூட டைவர்ட் ஆகாம கரெக்டா போகும்? ஏங்க தம்பி சொல்ற மாதிரி தெய்வ குத்தம் நடந்துருமோ? யாரு இது தெய்வம்? நம்ம பண்றது குத்தமா? இருக்கலாம். டேய் புரோக்கா, Yes. கொஞ்சம் இப்படி வா. தூக்கி சொல்லுங்க. விடுறா. தாத்தா விடுங்க தாத்தா. ப்ரோ சாரி ப்ரோ. என்ன சார், தாத்தா நீங்க? ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லவதா அதை சொல்ல விடாம நீங்க வன்முறையில ஈடுபடுறீங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நீ ஆனியே பிளக் பண்ண தேவையில்லை. வெளில கிளம்பு. பாஸ், நீங்களாவது ஒரு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க பாஸ். அவங்கள விடு, நீங்க சொல்லுங்க ப்ரோ, என்ன விஷயம்? டேய் வேணாம். தாத்தா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ. கண்டுபிடிச்சேன் பாஸ், கண்டுபிடிச்சிட்டேன். உங்களுடைய வருங்கால மனைவியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். பாருங்க, மணி அடிக்குது, மணி அடிக்குது. ஆமாப்பா. சரவணா, இவனை நம்பாத. இந்த தடவையும் கண்டிப்பா சொதப்புவான். ஆமாங்க, மணி அடிக்குது. பாட்டி நீங்க யாராவது ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சும்மா எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க பாட்டி. சார், உங்களுக்கு வேணா எனக்கும் வேணா, சவால் வச்சுக்கலாமா? இந்த தடவை மட்டும் நான் சொதப்புன என் தொழிலையே விட்டுறேன். என்ன தாத்தா ஓகேயா? கண்டிப்பா சொதப்புவான். அதுக்காகவே எனக்கு டபுள் ஓகே. ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன். யாருக்குடா சவால் விடுற? பார்க்கலாம். ஆண்டவா நீயே சாட்சி. வாமா. என்னை எப்படியாவது ஜெயிக்க வச்சிரு கடவுளே. ப்ரோ எதுக்கும் கவலைப்படாத. ஐ ட்ரஸ்ட் யூ. நீ தைரியமா பொண்ணு பாரு ப்ரோ. ஓகே தேங்க்ஸ் பிரதர். ஓகே ப்ரோ, டேக் கேர். அவசரப்பட்டு தேவையில்லாம சவால் விட்டுட்டோமோ? மாம். ஹாய் மாம். ஹாய் சரவணா. என்ன மாம் இந்த நேரத்துல? ஏண்டா நீ இன்னும் எந்திரிக்கலையா? தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? மாம் நான் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிட்டேன். எனக்கு ஏர்லி மார்னிங்னா உனக்கு லேட் நைட் ஆச்சு. நீ இன்னும் தூங்காம கால் பண்ணிருக்கே, அதான் கேட்டேன். இல்ல சரவணா, அப்பாவும் நானும் இப்பதான் வெளியே போயிட்டு வந்தோம். சரி உன்கிட்ட பேசலான்னு தோணுச்சு, அதான் கால் பண்ணேன். என்ன மாம் பையன் ஊர்ல இல்லனும் நீனும் டாடியும் ஜாலி அவுட்டிங்கா? என்ஜாய் என்ஜாய். டேய் இல்லடா, சும்மா ஷாப்பிங் போயிட்டு வந்தோம். அப்புறம் அங்க என்ன நடக்குது? ஒண்ணுமே நடக்கல மாம். ஆனா லைஃப் ஏதோ ஹாப்பனிங்கா போயிட்டு இருக்கு. அப்படியா? அம்மா பேசாம இந்த பொண்ணு பார்க்க போறது, பஜ்ஜி சுஜி சாப்பிடுறது இதெல்லாம் ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கேம்மா. ஏண்டா அதுக்குள்ள உன் பொறுமையை இழந்துட்டியா? இல்ல மாம், பேசாம லவ் பண்ணலான்னு பாக்குறேன். லவ்வா? உத விழும். என்னம்மா? பின்ன என்ன? என்ன மாம் லவ் பண்ண போறேன்னா ஆல் தி பெஸ்ட்னு சொல்லணும்னு பார்த்தா உதப்படுவேன்னு சொல்ற. டேய் சும்மா சொன்னேன்டா. உன் லைஃபை நீ டிசைட் பண்ற உரிமையை உனக்கு கொடுத்துருக்கோம்.
உன் மனசுக்கு சரின்னு படுற விஷயத்த நீ தாராளமா செய்யலாம். தேங்க்ஸ்மா. அப்புறம் என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு? நீயே சொல்லுமா. அப்பா மாதிரி ஒரு லவ் எக்ஸ்பர்ட்டுக்கும் உன்ன மாதிரி லவ் ஏஞ்சலுக்கும் பிறந்துட்டு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் நல்லாவா இருக்கும்? ம், அதான் மாம் லவ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரவணா, அம்மா அந்த டைரியை படிச்சுட்டு இருக்கேம்மா. உங்கள் 2 பேரோட லைஃப்பும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்காதான்னு தோணுது. டோன்ட் வரி, கண்டிப்பா கிடைக்கும். தேங்க்ஸ் மாம். சரவணா, எஸ்மா. நான் எதுக்காக கால் பண்ணேன் தெரியுமா? சொல்லுங்கம்மா. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? அதை எப்படிம்மா மறக்க முடியும்? எங்கள் அம்மா நாள் முழுக்க சாப்பிடாம விரதம் இருக்கிற நாள். யார் சமாதானம் பண்ணாலும் சமாதானமாகாத கண் கலங்குற நாள். என் தாத்தா வைத்தியநாதனோட நினைவு நாள். சரவணா, மறக்காம. அதை எப்படிம்மா மறப்பேன்? தாத்தா தேதிக்கு நேற்று எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டேன். டோன்ட் வரி மாம், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ம். சரிப்பா, அம்மா சொல்லு சரவணா. எப்போ நான் கூட இருப்பேன். இந்த வருஷம் நானும் இல்லை. ப்ளீஸ்மா, ரொம்ப அழாதம்மா. சரிப்பா. என் அம்மா அழுதா எனக்கு கஷ்டமா இருக்கும்ல. சரி, நான் அழமாட்டேன், நீ கஷ்டப்படாத. சரிம்மா. சரி, போனை வைக்கிறேன். ம், டேக் கேர் மாம். லவ் யூ லாட். ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். एवं मे वर्णः स्मृति यवा मज्जा चमड़या त्वां चित्ता केतत्वायामि ब्रह्मणान् वन्दमानदासा तेजमानो वर्तिगे अवेडवानो वर्णे बोधे दुर्गमन आयु प्रमोषेः सरसस्य मुखे विष्णु कण्ठे रुद्रस्मार्ताः मूले दत्रिस्ते मध्यमातृगणाताः उग्रो सागरः सर्वे सप्तद्वीपावस्तु. தாத்தா, என்ன தாத்தா? 25 வருஷம் ஆச்சு உன் தாத்தா என்னை விட்டு பிரிஞ்சு. ஆனா மனசுல இன்னும் அந்த வலி பெருசா இருக்கு சரவணா. அதான் கடல் அலையோட அலையா அவரோட வாழ்ந்த நினைவுகளை நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன். உன் வைத்தியநாதன் தாத்தா கூட நான் கடைசி வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் அவர் ஒரு மனுஷனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. அவர் காலம் கடந்ததுக்கு அப்புறம் தான் என் புத்திக்கே எட்டுச்சு, கூட பிறக்காத அண்ணனை இழந்துட்டோன்னு. உன் தாத்தாவை நான் எப்பவுமே வெள்ளை வேட்டின்னு தான் கூப்பிடுவேன். அது எப்பவுமே அவர் வெள்ளை வேட்டி தான் கட்டுவாருன்றதுக்காக இல்லை, எப்பவுமே அவர் மனசும் எவ்வித களங்கமும் இல்லாம வெள்ளையா இருக்கிறதுனால தான். ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க தாத்தா. வெள்ளை மனசுக்காரப்பா அவ. தாத்தா, அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நான் பார்த்ததே கிடையாது, சரி இனியும் தாத்தா. பார்க்க போறதும் கிடையாது. ப்ளீஸ் டோன்ட் கிரை ப்ளீஸ் தாத்தா. ஒரே வைத்தியநாதன் தான்ப்பா இந்த உலகத்துல, ஒரே வைத்தியநாதன் தான். உன் தாத்தா இறந்த சமயத்துல உங்க அம்மா அவர் போட்டோவை கையில வச்சுக்கிட்டு ஏன்பா என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சாப்பிடாம கடந்து மயக்கம் போட்டிருக்கா. அப்பதான் நீ வயித்துல வளருது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதனால உங்க அம்மா மீனாட்சி எங்க அப்பா தான் வயித்துல வளர்றாருன்னு கண்ணீரோட சொல்லிக்கிட்டே இருப்பா. இன்னொரு அதிசயமான விஷயம் இருக்குப்பா. பிரசவ நேரத்துல பொம்பளைங்களுக்கு வலி வர்றது இயற்கை தான். ஆனா உங்க அம்மாவுக்கு பெருசா எந்தவித வலியும் இல்லாம எந்தவித சிக்கலும் இல்லாம பிறந்தவன் நீ. எங்க அப்பா தான் எனக்கு வந்து பிறந்திருக்காரு, எங்க அப்பா எப்படி எனக்கு வலியை உண்டாக்குவாருன்னு, அதனாலதான் நான் வலிக்காம குழந்தைய பெற்றிருக்கேன்னு மீனாட்சி நீ பிறந்தப்போ பெருமையா சொல்லுவா. உனக்கு நாங்க வைத்தியன் தான் பேரை வச்சோம். உங்க அம்மா தான் எப்படி நான் என் அப்பாவை வாடா போடான்னு கூப்பிடுவேன்னு உனக்கு சக்தி சரவணன்னு பேர் வச்சா. ஒரு மனுஷன் வாழ்ந்ததுக்கு அடையாளம் அவன் இறந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் எத்தனை காலம் அவனை நினைச்சிட்டு இருக்காங்கன்றது தான்.
அந்த விதத்துல உன் தாத்தா ஒரு தெய்வம். இத்தனை வருஷம் ஆயும் எங்க மனசுல எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்க தெய்வம். சார் நாழி ஆறுது. வாங்க தாத்தா. பாப்பா பாட்டி வாங்க. त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमेव बन्धनात् मृत्योर्मुक्षीमामृतात् यज्ञेन यज्ञमयं देवाः उतारुங்க. ஓம் அச்சுதாய நமஹ. சாப்பிட்ருங்க. ஓம் சதமானம் பவதி சதாய புருஷஸ்யதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி சுக்லாம் பரதரம் விஷ்ணும். கை இப்படி வச்சுங்கோ, அந்த மடியில் வச்சுங்கோ. अस्य यजमानस्य पितामहस्य पिण्डप्रदानं च अद्य करिष्ये. ॐ पितृभ्यो नमः. தொட்டுங்கோ. ऊर्जमहन्तीः अमृतं कृतं पयः कीलालं परिसृजं स्वजास्तपित्रेण दर्पेदमे तृप्यत तृप्यत तृप्यत. வாங்க உட்காரச்சுங்க.